If United Nations could not able to stop the war, who can? If United Nations could not able to stop the war, what will happen to the entire world? அதுதான் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்க கொஷின். இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. கடைசியில் இன்னைக்கு வந்து அது கரெக்டான ஒரு நேரமாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதாவது வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆனும்போது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி மக்கள் இறந்துட்டாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 1.5 கோடி மக்களை வந்து இந்த வேர்ல்டு வார் 2 அப்படின்ற அந்த பவர்ஃபுல் நேஷன்ஸும் அதுக்கப்புறம் இருக்க அந்த அலைட் பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அட்டாக் பண்ணி அவங்களுக்குள்ளே இந்த 1.5 கோடி மக்கள் உயிர்களை வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷனால இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்படி அனுப்பும்போது இந்த உலகம் என்ன நினைச்சுன்னா, இந்த உலகத்துக்கு பீஸ்ன்றது ஒரு விஷயம் வேணும், அமைதின்னு ஒரு விஷயம் வேணும். அதனால ஒரு பெரிய ஒரு உலகத்துக்கே ஒரு சென்ட்ரல் பாடி, நியூட்ரலாக இருக்க ஒரு பாடி, இந்த உலகத்துக்கு வந்து அமைதி நிலைநாட்டுற ஒரு பெரிய வேர்ல்டு இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால யுனைடெட் நேஷன் ஐக்கிய சபையை வந்து கிரியேட் பண்ணாங்க இந்த உலகத்துக்கு. எல்லா நாடுகளும் ஐக்கிய சபையை 1945 இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. இந்த உலகத்தை கொடுக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா P5 நேஷன், பவர்ஃபுல் 5 கண்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு 5 கண்ட்ரி மட்டும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ இவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணியாச்சு. வேர்ல்டு வார் 1 முடிஞ்சிருச்சு. அதோட எண்டில் லீக் ஆஃப் நேஷன் சொல்லிட்டு ஒரு பீஸ் கீப்பிங் இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அடுத்து வந்து வேர்ல்டு வார் 2ல வந்து இந்த உலகம் வந்து எனக்கு வந்து பீஸ் வேணும் அப்படின்னு நினச்சாங்க, அமைதி நிலைநாட்டணும்னு நினச்சாங்க. அதனால யுனைடெட் நேஷன் ஒன்று கிரியேட் பண்ணினாங்க. அந்த யுனைடெட் நேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனால் அந்த யுனைடெட் நேஷன் இப்போ இன்னைக்கு 2026 இந்த மார்ச் மந்த் வரையும் இங்கே நடக்கிற போர்கள்லாம் ஸ்டாப் பண்ணுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். சில போர் 2014 கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, சில போர் 2023 கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, சில போர் 2026 கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குங்க. ஒரு சில டேட்டா சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் வார் எடுத்துக்கலாம். ரஷ்யா உக்ரைன் வாரில் பார்த்தீங்கன்னா 2022 தொடங்கிட்டு 1,00,000க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. இஸ்ரேல் காசா வார், இஸ்ரேல் காசா வாரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து யுனைடெட் நேஷன் ஐக்கிய சபையே பார்த்தீங்கன்னா 60,000 குழந்தைகளுக்கு மேலே இறந்துட்டாங்கப்பா இஸ்ரேலில். அதாவது வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண காசா ஸ்ட்ரிப்பில் அந்த குட்டியாக அந்த 44 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரீஜனில் இஸ்ரேல் அட்டாக் ஆகி தான் இறந்துட்டாங்க. அதனால வந்து நாங்கள் ஃபமைனை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அமைதி நிலைநாட்டுற இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், இல்லாட்டி வந்து உனக்கு பெரிய ஒரு சாங்ஷன் போடுவேன், நீ வந்து அடுத்து எந்த ஒரு ட்ரேடும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பெரிய சாங்ஷனை போடாமல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜஸ்ட் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து ஃபெமைனை டிக்ளேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஃபெமைன் என்னன்னு தெரியுமாங்க? தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபெமைன்னா வந்து பஞ்சோன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த உலகத்தில் ஏதாவது இடத்துல பஞ்சம் அப்படின்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி அப்படின்னு ஒரு விஷயம்னா தண்ணி இருக்காது, சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம்னா சாப்பாடு இருக்காது, ஒரு எந்த ஒரு அதாவது வந்து கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது, ரோடுன்ற விஷயம் இருக்காது, ஸ்கூல்ஸ்ன்ற விஷயம் இருக்காது, தங்கிறதுக்கு இடம் கூட இருக்காதுங்க. அந்த இடத்துல தாங்க பஞ்சம்னு ஒன்று கிரியேட் ஆகும், பெரிய வறட்சின்னு ஒன்று கிரியேட் ஆகும். இது எப்படி ஆகும்னா முதல்ல வந்து பட்டினின்னு ஒரு விஷயம் இருக்கும், அதாவது வந்து ஹங்கர் பசின்னு ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து வந்து பாவர்ட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லாமே லீட் பண்ணி அதிகபட்சமாக அதில் இருக்கிறது தான் வந்து ஃபமைன், பஞ்சம் அப்படின்றாங்க. அவ்வளோ ஒரு சில நேரம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனில் இருக்க மக்கள் அவங்க வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரியோ, சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு லாரிகள்லாம் துரத்திட்டு ஓடுற மாதிரியோ, இந்த மாதிரி நிறைய காணொலிகளையும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருந்துருப்போம். இது எல்லாமே வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணி காசால வந்து அந்த ஒரு வீடியோஸ் தான் அது. இது எல்லாமே பார்த்துட்டு யுனைடெட் நேஷன் ஃபமைன் டிக்ளேர் பண்ணுறோன்னு மட்டும் அறிவிச்சாங்க. அடுத்து சூடானில் இருக்க வாரு, சிரியாவோட சிவில் வாரு, அடுத்து வந்து மியான்மரில் ஒரு இஷ்யூங்க. அதாவது நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரியாக இருந்த ஒரு மியான்மரில் பார்த்தீங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரி இன்னைக்கு சொல்லலாம், ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியா தான், ஓகேவா? அந்த இந்தியா அதாவது முன்னாடி காலத்து இந்தியா மியான்மர் அப்படின்ற ஒரு ரீஜனை பார்த்தீங்கன்னா 1905 வந்து பிரிச்சுட்டாங்க. மியான்மர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிலிட்ரி கூப் வந்துருச்சு. அதாவது வந்து மிலிட்ரி சடனாக வந்து கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நேபாளில் நிறைய விஷயம் வந்துச்சு, பாகிஸ்தானில் நிறைய விஷயம் வந்துச்சு. இது எல்லாமே பார்த்தா ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லணும்ல. நீ ஒரு பீஸ் கீப்பிங் இன்ஸ்டிடியூஷனாக இருக்க, நீ வந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்க, அமைதி நிலைநாட்ட போகிற, ஏதாவது ஒரு பதில் சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும், எதுவுமே இல்லை, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் மட்டும் விட்டுட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இது எல்லாத்துக்குமே வந்து
முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வேணும் யுனைடெட் நேஷன்ல. முக்கியமா ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம யூடியூப் சேனல் மூலியமா முதல் விஷயம் எனக்கு தோணுன ஒரு ஒப்பீனியன் தான் இது. மேபி அகெயின்ஸ்டா நிறைய ஒரு ஐடியாஸ் வரலாம். ஆனா வந்து அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. யுனைடெட் நேஷன் உண்மையாலுமே ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வேணும். ஏன் நான் அதை சொல்றேன்னா, அது உண்மையாலுமே பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதாவது காசுல இருந்து டெசிஷன் மேக்கிங்ல இருந்து பவர் இன்ஃப்ளூயன்ஸ் வரை நிறைய பிரச்சனை யுனைடெட் நேஷன்ல இருக்கு. அவ்வளவுதான். அதை யாரும் வாய் திறந்து பேசுறது இல்லை. அவ்வளவுதான். அதாவது இந்த வேர்ல்டில் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. வேர்ல்டு இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா நாட்டோ, WTO, வேர்ல்டு பேங்க்கு, அடுத்து வந்து இந்த IMF அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், யுனைடெட் நேஷன் அப்படின்ற நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து ஃபண்டு தேவை. அந்த ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யுனைடெட் நேஷன் எடுத்துக்கலாம். அது வந்து பீஸ் கீப்பிங் மிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மிஷன். அதுக்கு வந்து ஆர்மி தேவை. USA தான் அதிக ஃபண்டு வந்து யுனைடெட் நேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்கு. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000 கோடிங்க. 10,000 கோடி அமௌண்ட்டு. டாப் USA இருக்கும், அடுத்து வந்து சைனாவாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய கண்ட்ரிஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க பணம் யுனைடெட் நேஷனுக்கு. அப்படி அது கொடுக்கலன்னா யுனைடெட் நேஷன் தான் இன்னும் ரொம்ப மோசமாகவும் இல்லை ஃபங்க்ஷன் ஆகாது தான். இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். எல்லா கண்ட்ரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஷேர் பண்ணாமல், இல்லை கண்ட்ரியோட பாப்புலேஷன் தந்து எக்கனாமிக் தந்தும் அந்த இடத்துல வந்து ஃபண்டிங் கொடுக்காம ஒரே ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நிறைய ஃபண்டிங் கொடுத்தா ஆப்வியஸ்லி அதை மேனிப்புலேட் பண்ண தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு ரிஃபார்ம். நெக்ஸ்ட் முக்கியமாக ரெண்டாவது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமாக நான் யுனைடெட் நேஷனுக்கு பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோ பவர். அதாவது இந்த பவர்ஃபுல் 5 கண்ட்ரிஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, USA, சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம்ன்ற மாதிரி கண்ட்ரீஸ்லாம். அந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டோ பவர் ஒன்று வச்சு. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் ரெஜெக்ஷன் மேக்கிங் பவர். அதாவது வந்து ஒரு கண்ட்ரி ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. அதாவது வந்து யுனைடெட் நேஷன்னா ஜெனரல் அசம்பிளின்னு ஒன்று இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உலகத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டியூரேஷனில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு மொத்தமாக யுனைடெட் நேஷனில் ப்ரெசென்ட்டாக 195 கண்ட்ரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் 5 வந்து பவர்ஃபுல் கண்ட்ரி, மற்ற கண்ட்ரினா நார்மலான கண்ட்ரி. ஓகேவா? இப்போ 190 கண்ட்ரி ஏதாவது ஒரு தீர்மானம் மேக் பண்ணால் 190 கண்ட்ரி இப்போ வந்து இந்தியா மேலே சாங்ஷன் போடணும், ரஷ்யா மேலே சாங்ஷன் போடணும்னு முடிவெடுத்தாலும் அந்த பவர்ஃபுல்லான 5 கண்ட்ரி அதில் ஒரு கண்ட்ரி வந்து வீட்டோ பவர் கொடுத்தா, ஒரு கண்ட்ரி வந்து ரிஜெக்ட் பண்ணால் அந்த தீர்மானம் பாஸ் ஆகாது. இது எவ்வளோ பெரிய ஆர்பிட்ரஸ் பார்த்தீங்களா? இது டெமோக்ரஸின்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து ஒரு அப்சர்வேட்டிசம்னு சொல்லுவாங்க ஜியோ பாலிட்டிக்ஸில். அதாவது வந்து சென்ட்ரலைஸ் பவர் வந்து டாமினேட் பண்ணுறது, ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை டாமினேட் பண்ணுறது. அவ்வளோதான். ஒரே ஒரு கண்ட்ரிக்கு பிடிக்கலைன்னா அது வந்து பாஸ் ஆகாது. ஏன்? அது வந்து பவர்ஃபுல் 5 கண்ட்ரினா ஒரு கண்ட்ரி. சும்மா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஆப்வியஸ்லி அதை பாஸ் பண்ணாமல் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம். வீட்டோ போகிற போது தூக்கணுங்க யுனைடெட் நேஷன் இருந்து. இதுதான் ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய விஷயம். மூணாவது, இந்த பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்களோட ப்ராக்சிஸை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்பில், அதாவது அந்த இடத்துல ஒரு கமெண்டை கிரியேட் பண்ணும்போது UN வந்து நிறைய சாங்ஷன் மேக் பண்ணலாம்னு நினைக்கும் போது கூட USA வந்து ஹெல்ப் பண்ணிருச்சு. அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இப்போ பாகிஸ்தான் ஏதாவது அட்டாக் பண்ணணும், மற்ற கண்ட்ரீஸ் வந்து சைனா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்சிஸ் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்? அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம், வீட்டோ பவர்னு ஒரு விஷயம் இருக்கனால. ஏன்னா இன்னைக்கு வந்து அமைதியாக இருந்த இந்த ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரான் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுறாங்கன்ற ஒரே ஒரு காரணம் தான். வெனிசுலன் பிரசிடென்ட் ஏதோ ஒரு கேஸில் வந்து மாட்டிக்கிட்டாருன்ற ஒரு சில விஷயம்தான். USA டைரெக்டாக என்ட்ராகி அந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டை தூக்கி கடத்திட்டு வந்துருச்சு. USA டைரெக்டாக என்ட்ராகி ஈரானோட ஜஸ்ட் ஒரு லீடரையே நல்லா யோசிச்சு பாருங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பொசிஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லான பொசிஷன் இல்லையா? அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம் இந்தியாவில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹெட் ஆஃப் த ஆல் 3 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், முதல் குடிமகன் எல்லாமே இருக்குங்க. ஆனால் அந்த ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே இருக்க ஒவ்வொரு யூத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ரத்தம்லாம் கொதிக்கும் இல்லையா? அதே மாதிரி தானே ஈரானியனுக்கும் இருக்கும். அந்த பிரசிடென்ட் அட்டாக் பண்ணி என்ன தப்பாக வேணாலும் இருந்திருக்குமே, அது வந்து யுனைடெட் நேஷன் கேள்வி கேட்கணும். சாங்ஷன் போடு, ட்ரேடை நிப்பாட்டு, இல்லை வேற ஏதாவது பண்ணு. டைரெக்டாக போய் நீ போட்டு தள்ளுறேன்னா நீ என்ன ஏதாவது எப்படின்னா கடவுள்ன்றவரை ரீப்ளேஸ் பண்ணி நீ வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டியா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்க தோணுது எனக்கு. அந்த ஒரு கண்ட்ரி யூ டேஷ் டேஷ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி மேலே. ஓகே, ஸோ
இதுதாங்க என்னோட ஒரு சஜஷன், என்னோட ஒப்பீனியன். என்னன்னா, எல்லா கண்ட்ரியும் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒன்று சேர்ந்து வீட்டோ பவரை எடுக்க சொல்லணும். அப்படி எடுக்க சொல்ல முடியல, யூஎன் வந்து அந்த இடத்துல வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பவர்ஃபுல் நேஷன் வந்து இதை விட மாட்டாங்க தான். அப்படி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னா மற்ற G20, அதாவது மற்ற ஏஷியன் நேஷன் அசோசியேஷன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து இதெல்லாம் பண்ணணும். இதை பண்ண விட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஈரான்லேருந்து வெளியே வரணும். ஆனால் பீஸை நிறுத்திருந்துச்சுன்னா ஏன் அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோம்? பீஸை நிறுத்தலை இன்னும். என்னோட சின்ன சஜஷன் நான் திரும்பவும் சொல்கிறேன், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை நம்ம சேஞ்ச் பண்ணணும். வீட்டை போகிற போது எடுத்து விடணும். ஒரு ஃபாஸ்டஸ்ட் மெக்கானிசம் வேணும். அதாவது வந்து ஒரு பிரச்சனை, ஒரு வார் அப்படின்னு நினச்சுன்னா ஃபாஸ்டஸ்ட் மெக்கானிசம் வேணும். லாஸ்ட் முக்கியமான விஷயம், அந்த சென்ட்ரலைஸ் பாடிக்கு ஸ்பெஷலைஸ்டு ஆர்மி ஒவ்வொரு கண்ட்ரியும் சர்டன் அமௌண்ட் வந்து கொடுத்துடணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும், கியூபாவாக இருக்கட்டும், குட்டி நாடாக கூட இருக்கட்டும், ஒரு பெரிய நாடு ரஷ்யாவாக இருக்கட்டும், ஒரு சில அதாவது அவங்க பாப்புலேஷன் தகுந்த ஒரு ப்ரொபோர்ஷனில் ஃபோர்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கணும். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சில டியூரேஷன் லீடர்ஷிப் கொடுக்கணும். இப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த குளோபல் பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணலாம், கண்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வெளியே வந்துட்டு. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் வீடியோக்கான மோட்டோ, இன்னொரு வேர்ல்டு வார் வராமல் தடுக்கணும். தேங்க்யூ. கடைசியாக ஒரு கொஷினோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். வில் ஹியூமனிட்டி மேக் தி ரிஃபார்ம் அண்ட் ரீரைட் த ஹிஸ்ட்ரி? இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன்ன்றது நம்ம சேனல் கண்டிப்பாக இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களோட வியூவை கமெண்ட் தெரிவிங்க. ஏன்னா என்னோட பெர்செப்ஷன் ஒரு மாதிரி இருந்துக்கலாம், உங்களோட வியூ ஒரு மாதிரி இருந்துக்கலாம். நம்ம 2 பேரும் நம்மளோட நாலேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நான் இதை பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களோட வியூவை கமெண்ட்டில் தெரிவிங்க.